ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஆயில் பற்றி தான். ஹேர் ஆயில் தான் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹேர் ஆயிலை நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹெர்பல்ஸை வச்சு நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம். ஹேர் ஆயிலை நம்ம சாதாரணமாக அப்ளை பண்ணுறதை காட்டிலும் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட முடி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். முடி கருகருன்னு நீளமாக வளர்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு கப் அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணி இல்லாதபடி ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். 10 to 15 செம்பருத்தி இலையை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு மருதாணி இலை எடுத்துக்கலாம். அதில் இருக்க குச்சியெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெறுமனே இலையை மாத்திரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுலேயுமே தண்ணி இல்லாத மாதிரி கொஞ்சம் ட்ரையாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகும். ஒரு கப் அளவு வெள்ளை கரிசலாங்கண்ணி ஆக்சுவலாக முன்னாடி நாளே நான் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. 5 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதில் இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நெல்லிக்காயை மாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 to 15 கொய்யா இலையை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொய்யா இலை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு அதிகமாக யூஸ் ஆகும். முன்மண்டையில் முடி கம்மியாக இருந்தாலோ இல்லை வழுக்க இருந்தாலோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லாம் கம்மியாயிடும். இது வந்து நீல அவுரி பொடி. அவுரி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம். கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கல, அதனால நாட்டு மருந்து கடையில் நான் பொடியாக வாங்கிக்கிட்டேன். வெந்தயத்தை நம்ம வெறுமனே ஊற வச்சு போடுறத காட்டிலும் இந்த மாதிரி ஆலோவேரா உள்ள வெந்தயத்தை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு போட்டால் அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும். வெந்தயம் ஹேர் வந்து சில்கியாக இருக்கிறதுக்காகவும் ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். ஆலோவேரா ஜெல்லும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா. ஒரு 10 கிராம் அளவு அஞ்சனக்கல் எடுத்துக்கலாம். அதாவது சுர்மா ஸ்டோன் சொல்லுவாங்க. சுர்மா ஸ்டோன் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கண்ணில் மை வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளோட நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அஞ்சனக்கல் இல்லைன்னா சுர்மா ஸ்டோனுன்னு சொன்னால் கொடுப்பாங்க. ஸோ அது 10 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். பவுடர் டெக்ஸ்சருக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது பார்க்கும்போது கிளிட்டரியாக இருக்கும். ஸ்டோனில் பார்க்கும்போதே கிளிட்டரியாக இருக்கும். பவுடர் பண்ணும்போதும் கிளிட்டர் பவுடர் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் கலர் கிளிட்டர் பவுடர் மாதிரி இருக்குது. நல்ல மினுமினுப்பாக. இது ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு வேப்பிலை எடுத்துக்கலாம். பொடுகு தொல்லைக்கும் பெயின் தொல்லைக்கும் வேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெயை காய வைக்கிறதுக்காக. இரும்பு பாத்திரமாக இருந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். 1 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது ஊற வச்ச ஆலோவேராவை எப்படி யூஸ் பண்ணோன்னு சொல்கிறேன். சைடில் இருக்க அந்த முள் மாதிரி பகுதியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி வெந்தயம் நல்லா ஊறி கொஞ்சமாக மேலே விட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தோலை நீக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி பேஸ்ட் டைப்பில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு இருக்க அந்த சுர்மா பவுடரை சூடாகிட்டு இருக்கிற எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை அப்படியே சேர்த்துக்கலாம். என் சின்ன பொண்ணு வந்து அதில் கொஞ்சம் அவளோட ஷேருக்கு எண்ணெய் ஊற்றிட்டு போயிட்டா. ஸோ அதனால் நான் அதை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியதாயிடுச்சு. அந்த பவுடரை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கடாயில். சுர்மா ஸ்டோன் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் போல் எண்ணெய் காயட்டும். அந்த பவுடர் வந்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இரும்பு கடாயினா பரவாயில்ல, நான் சில்வர் கடாய் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே அடிப்பிடிச்சிரும். அதனால் நான் கொஞ்சம் கலந்து விட்டு ஆட் பண்ண போகிறேன். இரும்பு கடாயில் நம்ம எண்ணெய் காய்ச்சும்போது
அதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு அது இன்னுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அவ்வளோ பெரிய இரும்பு கடாய் இல்லை. இந்த மாதிரி கலந்து விட்டு சிம்மில் வச்சு பண்ணணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கலந்து விட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவசியம் இருக்காது. செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் கொஞ்சம் போல் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக கலந்து விட்டுக்கலாம். அதோட கலர்லாம் எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டார்க் க்ரீன் கலராக ஆகிடுச்சு எண்ணெய். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். 80% பேஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் போல் அந்த பேஸ்ட் இருக்குது. அதை எடுத்து வச்சு தனியாக காய வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் எண்ணெய் காய்ச்சும் போதோ இல்லை தனியாகவே அதை எண்ணெயில் ஊற போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் 80% அளவு ரெடி ஆகிடுச்சு. தனித்தனியாக பிரிஞ்சு அடியில் தங்கின அந்த பவுடர்லாம் இப்போ மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரக பவுடரை நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். கருஞ்சீரகம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருஞ்சீரகம் உடம்புக்கு உஷ்ணத்தை கூட கொடுக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே கோல்டு கொடுக்கக்கூடியது. ஸோ கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணும்போது அது நமக்கு உடம்புல குளிர்ச்சி தங்காமல் பார்த்துக்கும். அதிக அளவு சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்பவே சூடாயிடும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்க மொத்த தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் நேரத்தில் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே போய் அடங்க ஆரம்பிச்சிரும். எண்ணெய் மட்டும் மேலே தனியாக பிரிஞ்சு நிற்கும். இதில் இருக்க சூடெல்லாம் மொத்தமாக ஆறணும். ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்வர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம். நம்ம பிளாஸ்டிக்கில் வடிகட்டினோன்னா பிளாஸ்டிக் சீக்கிரத்துலேயே உருகிடும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அந்த மிக்சரில் இருக்க மொத்த எண்ணெயும் அடியில் இருக்க பாத்திரத்தில் தங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் ட்ரையாக இருக்குது. அதை தனியாக எடுத்து வச்சு நம்ம இன்னொரு நாள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு சில எண்ணெயை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் கேஸ்டர் ஆயில் ஒரு 100 ml நான் ஆட் பண்ண போகிறேன். கடாய் சூடானதும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் முழுக்கமே கேஸ்டர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப கோல்டுன்றதுனால குழந்தைங்களுக்கு தேய்க்கணுன்றதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 100 ml ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் பியூர் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பிராண்ட் தான் மார்க்கெட்டில் கிடச்சிது. பியூர் பிராண்ட் கொஞ்சம் விலை கூடவே இருக்கும். 200 ml நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 100 ml ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஆயிலும் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துக்கலாம். முழு மிளகு எதுக்கு சேர்க்குறோன்னா இதனால் குழந்தைங்களுக்கு சளியோ எந்த தொந்தரவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நான் முழு மிளகு சேர்த்துக்கிறேன். ஸோ பயப்படாமல் இதை குழந்தைங்களுக்கும் தேய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்க தேங்காய் எண்ணெயும் இந்த எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு கோல்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கோல்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை கோல்ட் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்கிறதுக்கு முன்ன நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாடா.